வடக்கு கிழக்கில் நடந்தது ஒரு இன அழிப்பு. எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனையும் தென்னிலங்கையில் நடைபெற்ற சம்பவங்களையும் வடகிழக்கில் இடம்பெற்ற சம்பவங்களையும் ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் எமது உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி திருமதி ஆமலநாயகி தெரிவித்தார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். வணக்கம், அமலராஜ் அமலநாயகி. எனது கணவரும் காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு பாதிக்கப்பட்டவளாக சில கருத்துக்களை, இந்த காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பாக சில கருத்துக்களை இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். நாங்கள் கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து எமது உறவுகளை தேடி உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இழந்தவர்களாக சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுக்கான ஒரு தீர்வு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு இத்தனை வருடங்களாக இந்த 2025 கடந்த நிலையிலையும் கடக்கப்போகும் நிலையிலும் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அந்த வகையில் இப்போ சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்துக்கு கூட நாங்கள் சர்வதேச நீதியை கோரித்தான் பாரிய போராட்டமாக வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெற்றது. ஆனால் அந்த இடம்பெற்று இப்போது 66வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் ஐநாவில் காணாமல் ஆக்கப்பட்ட விடயப்பிறப்பை உள்ளக பொறிமுறையின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தீர்வு கொடுப்போம் என்று சொல்லி வெளிவிவகார அமைச்சர் முதல் உரையிலேயே கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இத்தனை வருடம் 2018ஆம் ஆண்டு இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்ற ஒரு விஷயத்தை இலங்கையில் நியமித்தார்கள். அதுக்கான ஆக்ட் வந்தது 2016. 2017 அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் வடிவம் பெற்றது. 2018 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தை உருவாக்கினார்கள். தற்போது 7 வருடம் கடந்த நிலையிலும் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து அவர்கள் தரவுகளை மாத்திரமே பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கான எந்த ஒரு நீதியுமே கிடைக்கப்பெறவில்லை. இந்த 30ஆம் தேதி நாங்கள் சர்வதேச நீதி வேண்டும் என்று சொல்லி பெரிய பேரணியை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் அதில் இருந்து 14 நாட்களின் பின் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காணாமல் போனோர் அலுவலகத்தால் மக்களை கூப்பிட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு சில ஊடகங்கள் வாயிலாகவும் அது உள்ளக பொறிமுறையை தாங்கள் விரும்புவதாக காட்டப்பட்டிருந்தது. உள்ளக பொறிமுறையில் இழப்பீடுகளை பாதிக்கப்பட்ட மக்களாகிய அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கணவனை பிள்ளைகளை இழந்த குடும்பங்கள் அவர்கள் வருமானமின்றி வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் அவர்களுக்கான அந்த வருமானத்தை ஈட்டுவதற்காக எந்த ஒரு வழிகளும் இல்லை. தங்களுடைய பிள்ளைகளை 90ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டதாக இருக்கட்டும், பல்கலைக்கழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டவர்களாக இருக்கட்டும், காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளை தேடி இன்னும் அந்த தாய்மார் மனைவிமார் தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை அறிவதற்காக இன்னும் எங்களோடு போராட்டங்களில் பங்கு பெற்றி கொண்டு இருக்கிறார்கள். தங்களோட உறவுகளுடைய நிலை அறிவதற்காக எங்களுடைய உறவுகளுக்கு கோடி கோடியாக இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்து கொட்டி தந்தாலும் எங்களுடைய மன எண்ணங்களில் இருப்பது எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது, உயிரோடு இருப்பார்களா இல்லையா, அவர்களை கொண்டு போனது எதற்காக, கொண்டு போனவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன குற்றமிழைத்தார்கள். இங்கே கிழக்கில் மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னா முழுதும் அப்பாவி பொதுமக்கள். விறகு வெட்ட சென்றவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை. வெள்ளாமை அறுவடைக்காக சென்றவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை. வீட்டுக்குள்ளே இருந்து பிள்ளைகளோட உணவு அருந்தி கொண்டிருந்தவங்களை கொண்டு சென்றவர்கள் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை. போரில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்கள் இல்லை என்று பொறுப்பற்ற தனத்தில் சர்வதேசமோ சரி இலங்கை அரசோ சரி பதில் சொல்ல இயலாது. ஏனென்றால் இதில் திட்டமிட்டு
போர் நேரத்தில் காணாமலாக்கப்படுதோ கொல்லப்பட்டவங்களையோ நாங்கள் கேட்க இல்லை போர் நேரத்தில். ஆனால் திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. இதில் எதிலேயுமே சம்பந்தப்படாத அப்பாவி பொதுமக்களை கைகளில் ஒப்படைக்க சொன்னார்கள். கைகளில் போய் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இருந்து சிறு குழந்தைகள் உட்பட பெண்கள், ஆண்கள் என பல்வேறுபட்ட மக்கள் திட்டமிட்டு ஒரு இன அழிப்பு இலங்கையில் நடந்தேறியிருக்கிறது. வடக்கை போன்று வடக்கிலும் கிழக்கிலும் இவ்வாறான நிலைமை இருக்கிறது. தென்னிலங்கையில் இந்த அரசு செய்கின்ற அரசியல் வேலை திட்டங்களை பார்த்து கொண்டு சர்வதேச நாடுகள் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல விதமான வேலை திட்டம் இந்த இலங்கை அரசினால் நடக்குதுன்ற ஒரு பின்பத்தை அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் நடந்தேறியது ஒரு இன அழிப்பு. எங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கார்கள். அந்த இதையும் தென்னிலங்கையில் நடந்த சம்பவங்களையும் வடகிழக்கில் நடந்த சம்பவங்களையும் எந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்பிட்டு பார்க்க இயலாது. ஏனென்றால் எங்களோட உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த OMB அலுவலகம் என்றது காணாமல் போனோருக்கான ஒரு அலுவலகம். எங்களை போன்று கணவனை பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. சுனாமியில் காணாமல் போனவங்களும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கு போன இடத்துல காணாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த OMB அலுவலகம் வரும்போதே நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த பேரை மாற்ற சொல்லி, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகமாக அந்த பேரை மாற்றுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த OMB அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் என்பது அது எமக்கானது அல்ல. எமது உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற எமக்கான அலுவலகமே அல்ல. அது தாய்மாரின் அறியாமையும் அவர்களுடைய வறுமைகளையும் பயன்படுத்தி இந்த 2 லட்சம் ரூபாய் தரலாம், 1 லட்சம் ரூபாய் தரலாம் என்று சொல்லி பூச்சாண்டி காட்டி கொண்டு இருப்பது தான் இப்போ இலங்கை அரசினால் கொண்டு வரப்பட்ட இந்த காணாமல் போனோர் அலுவலகம். இவர்கள் எவ்வளவு கோடியாக கொட்டி தந்தாலும் எங்களுடைய உறவுகளுக்கு ஈடாகாது. ஆனால் அந்த மக்களுடைய வறுமை என்ற ஒரு விஷயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேணும். ஆனால் அவர்கள் கவனம் செலுத்தாமல் எப்படி இந்த தாய்மாரை இப்படியான ஒரு பிழையான ஒரு இதுக்குள்ளே சிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பார்த்தீங்கள் என்று சொன்னால், இந்த காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் நான் உட்பட அசுவசிம காசு மக்களுக்காக கொடுக்கப்படுற அந்த QR காசு கொடுப்பனவு அதில் கூட எங்களை பாரபட்சம் பார்த்து தடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் நல்ல வசதி வாய்ப்புகளோட வாகனங்கள் நல்ல வசதிகளோடு இருப்பவர்களுக்கு அந்த அசுவசிம கொடுப்பனவு கொடுக்கப்படுது. கணவன்மார் இருந்து வீட்டில் உழைக்கிறவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்து உழைக்கிறவர்களுக்கும் அந்த கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் குடும்பங்கள் இன்று வரையும் 3 பிள்ளைகளை 4 பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இருப்பதற்கு கூட வீடு இல்லாத ஒரு நிலைமையிலும் அவர்களுக்கு எந்த அரச கொடுப்பனவும் இல்லாமல் அவங்கள இதுக்குள்ளே கொண்டு இருக்க வைக்கிறாங்க. அவங்களோட அந்த ஒவ்வொரு கஷ்ட நிலையையும் அவங்களோட மனநிலையையும் அதுக்குள்ளே கொண்டு தள்ளப்படுது. ஆகவே இது ஒரு அரச அதிகாரிகளாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், எங்களோட நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, எங்களோட எங்களுக்கு ஆதரவளிக்கிறீங்க, பொதுமக்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், தயவு செய்து எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயம் இந்த இலங்கை அரசாங்கம் செய்தால் மாத்திரம்தான் எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கப்பெறும். நாங்கள் இன்று சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு காரணம், எங்களோட பிள்ளைகளோ அல்லது உங்களோட பிள்ளைகளோ நாளைக்கு எங்களை போல கண்ணீரோட வீதியில் நின்று அழக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த காணாமல் ஆக்கப்படுதல் என்றது இல்லாமல் போகணுமென்றதுக்காகத்தான் இந்த பொறுப்பை கூறல் என்ற ஒரு விஷயம் சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைக்க வேணும். சர்வதேசத்தின் ஊடாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டு சுயாதீனமான ஒரு சர்வதேச பொறிமுறையை உருவாக்கி விசாரணை ஊடாக நாங்கள் நீதி கிடைக்க வேணும் என்று தான் நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் போராடி வாரோம். எங்களோட உயிர் இருக்கும் வரைக்கும் காணாமல் போனவர்களுக்கு நீங்கள் நிதியை கொடுத்து காணாமல் போன அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கலாம்.
ஆனால் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கட கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் எங்கட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற அந்த பொறுப்பு கூறல் ஒரு விஷயத்தை சர்வதேசத்தின் ஊடாக இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றத ஒரு பொறுப்பு கூற வேணும். அது இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த பொறுப்பு கூறுற தன்மையை கொண்டு வர வேணும். கொண்டு வந்தால் தான் இனி வருங்காலங்களில் அந்த இப்படியான சம்பவங்கள், இந்த இன அழிப்பு, இந்த மக்களுக்கு எதிரான வேலைகள் நடந்தேறாமல் இருக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச விசாரணையின் ஊடாக வேணுமென்றதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு இனத்துக்கு எதிராக ஆதரவு வழங்கி ஒரு இனத்தை அழித்து இன்றைக்கு அவர்கள் இது இந்த ஒரு கட்டத்திலேயாவது அவங்க எங்களுக்கு உதவுவாங்கன்ட்டு நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த நாங்கள். ஆனால் இந்த ஐநா ஆணையாளரும் அதை பாராபட்சமாக மற்ற நாடுகளும் பாராபட்சம் பார்த்து எங்களை கைவிடுற இந்த நழுவல் போக்கு என்பது எங்களுக்கு சரியான ஒரு மனவேதனை அளிக்கின்றது. இந்த அரசு அதிகாரிமார் சில அம்மாக்களுக்கு நீங்கள் போராட்டத்துக்கு போய் என்னத்தை காண போகிறீங்கள், உங்களுக்கான இந்த இதுகளை விட்டுட்டு நீங்கள் வாங்க காணா போன பதிவு அல்லது மரணப்பதிவு எடுங்க, உங்களுக்கான கொடுப்பனவுகளை தருவோம் என்று சொல்லி அந்த அம்மாக்களின் மனங்களை மாற்றுறீங்க. ஒரு நாள் நீங்கள் ஒரு மணித்தியாலம் உங்களோட அன்பானவர்கள் எங்கேயாவது போய் அவங்களோட தொடர்புகள் கிடைக்க இல்லைன்னு சொன்னால், உங்களோட கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உங்களோட மனநிலை எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்டு இருக்கும். அவங்களோட தொடர்பு கிடைக்கலன்றோடனே நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுவீங்க. ஆனால் நாங்கள் இந்த 17 வருடமாக எங்களோட அன்பானவர்களை தொலைத்து விட்டு பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியில் நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம். சாட்சியங்களாக, உயிருள்ள சாட்சியங்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களோட சாட்சியங்கள் என்ன இருந்தும் இந்த இலங்கை அரசாங்கத்தில் ஆட்சிகள் மாறி மாறி ஒவ்வொரு தலைமைகள் மாறினாலும் எங்களுக்கு நீதி கிடைக்கப்பெறவில்லை. நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கப்படலை, விசாரணை நடத்தப்படவில்லை. குற்றவாளிகளில் இனம் கண்டாலும் அவர்களை விடுதலை செய்கிறாங்க. அவங்கள எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி விடுறாங்க. இதுதான் இந்த இலங்கை அரசின் நீதி பொறிமுறைக்குள்ளே இருக்குது. இதால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறோம். நாளைக்கு எனவே இந்த அரசு தலைமைகளாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இல்லை இது சார்ந்து செயற்படுறவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் எங்களோட மனநிலையை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் உங்களோட குடும்பத்துக்காகவும் தான் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்துகிறோம், இந்த வலிகளை சுமக்கிறோம். இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் சர்வதேச ஒரு நீதி பொறிமுறை வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். ஏனென்றால் இந்த இலங்கை உள்ளக பொறிமுறைகள் எனக்கு ஆணைக்குழுக்கள் வந்துட்டுது. இந்த உள்ளக பொறிமுறைகள் ஊடாக நாங்கள் ஏமாற்றப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களாகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை கேட்குறோம். ஆகவே இந்த விஷயங்களை எல்லோரும், இது எங்களுக்கு ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அல்லது பெண்களுக்கு இந்த அமைப்புக்கு தான் இந்த பொறுப்பு இருக்குன்றது அல்ல. அனைவருக்கும் இந்த பொறுப்புகள் இருக்குது. ஒரு வெறுமனமே இப்போ கொஞ்சம் ஊடகங்களில் இணையதளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்பின் ஊடாக நாங்கள் சரியான விழிப்புணர்வுகளை தாய்மாருக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி, அது அமைப்புக்கு மாத்திரம்தான் அந்த பொறுப்பு இல்லை. அது அத்தனை பேரும் வீட்டிலிருந்து ஈஸியாக எழுதுகிறவங்களுக்கு எழுதி கொண்டு போகலாம். அந்த வலிக்குள்ளே கடந்து இன்றைக்கு எங்களோட உறவுகளை தொலைச்சிட்டு அந்த வேதனையை மனசில் சுமந்துட்டு எங்களோட குடும்ப சுமையை தலையில் சுமந்துட்டு அதே போல் இந்த ஒரு நடந்த அநியாயத்துக்கு நீதி கேட்டு அந்த சுமையையும் தூக்கி நாங்கள் தலையில் சுமந்துட்டு இன்றைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடைப்பிடமாக ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட உறவுகளும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த தெளிவூட்டல்களை நீங்கள் எழுதுறீங்க அல்லது சொல்கிறீங்க, நீங்களும் சொல்லலாம். அது உங்களுக்கும் அது ஒரு பாரிய கடமை இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு வெறுமனமே இது தலைமைகள் இதுக்கான விழிப்புணர்வுகளை கொடுக்கல அப்படி இப்படி என்று சொல்லக்கூடாது. ஏன் எங்களோட இருக்கிறவர்களே போய் இதுகளை சிதைவடைய செய்திருக்கிறார்கள். உங்களுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கும், உங்களுக்கான நிதியை பெற்றுத்தரலாம் என்று சொல்லி, அப்போ அப்படியான விஷயங்களை சொல்லி மக்களை குழப்புறவங்க
தெளிவான சிந்தனையோட இது எதுக்காக நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்துகிறோம், இனி வருங்காலங்களில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் எங்களுக்கான ஒரு சர்வதேசத்தின் ஊடாக ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்கி அதன் ஊடாக எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமாயிருந்தால் இனி வரும் சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேணும், இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்பட வேணும். அந்த பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் எங்களோட மனசும் நிம்மதியடையாது. எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்துன்ற அந்த பரதவிப்போடையே நாங்கள் இருப்போம். நாங்கள் கொஞ்ச காலத்தில் நாங்கள் இறந்து போகலாம். ஆனால் இருக்கிற சந்ததிக்கும் எந்த பிள்ளையாக இருக்கட்டும், எந்த பேர பிள்ளையாக இருக்கட்டும், உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொருத்தரும் அதை கவனத்தில் கொள்ள வேணும் என்பதை இந்த ஊடக வாயிலாக சொல்கிறோம். இது எங்களோட தனிப்பட்ட ரீதியான ஒரு வேண்டுகோள் அல்ல, இது போராட்ட ரீதியானதில்லை. இது மக்களுக்காக, மக்கள் நீதியை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இதுக்கு எல்லாரும் இது செய்யணும். இந்த காணாமல் போன ஒரு அலுவலகத்தில் இருக்கிறவங்களும் இதை ஒரு தரம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணுமென்றதை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எதிர்பார்க்குறது உங்களோட இழப்பீடு அல்ல, அந்த இழப்பீடை கொடுப்பனா வேண்டும் சொல்லி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இந்த காணா போனார் அலுவலகத்திட்ட நாங்கள் கேள்வி கேட்ட நேரம் அவங்க சொல்கிறாங்க, அம்மா இது இழப்பீடு இல்லை, இது கொடுப்பன வேண்டும். ஆனால் பெற்றோர்கள்ட்ட சொல்லப்படுது இது ஒரு இழப்பீடு. எங்களோட பிள்ளைகளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா நீங்கள் காசு தந்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அவங்க எதுக்காக கொண்டு போனாங்க, என்னத்துக்காக கொண்டு போனால் என்ன நடந்ததுன்றது கூட தெரியாமல் நீங்கள் முடிக்கிறதுக்கான வேலை திட்டங்களை இந்த காணாமல் போன ஒரு அலுவலகம், செயலில் இருந்த அலுவலகம், இது சர்வதேச நாடுகளும் உற்று நோக்கி இதுக்கான ஒரு தீர்வை இந்த தற்போது நடந்து கொண்டு இருக்கிற போன மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 8ஆம் தேதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஐநா கூட்டத்தோடு வருகின்ற 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 22ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் இலங்கை தொடர்பாக பேசப்பட இருக்கிறது. ஆகவே அனைத்து சர்வதேச எங்களால் அந்த இடத்துக்கு போகாட்டியும் போகிறவர்கள் இப்படியான விடயங்களை முன்வைத்து எங்களுக்கான ஒரு சர்வதேச நீதிக்கு ஒரு வழிவகுத்து தர வேணும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அன்புரிமையோடு எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதைத்தான் அந்த மனித உரிமை பேரவையில் இருந்து வந்த ஆணையாளர் எங்களோட வழிகளை எல்லாத்தையும் அவர் பார்த்தவர். செம்மணி புதைகுழியில் போய் பூத்தூவி இது செய்தவர், அஞ்சலி செலுத்தினவர். ஆனால் எங்களுடைய வழிகளை நேரில் கண்டவர் தென்னிலங்கையில் நடக்கின்ற அபிவிருத்தி வேலைகளோ அந்த ஊழலற்ற கிளீன் ஸ்ரீலங்கான்ற அந்த நடைமுறைப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளையும் பார்த்துட்டு ஓஹோ ஆகாது எல்லா மக்களுக்கு சமநிலையில் பார்க்குறாங்க. அதுதான் இங்கே வர பிரச்சனை. வடக்கு கிழக்கு மக்களுக்கு இதுவரைக்கும் நடந்த ஒரு குற்றச்செயலுக்கு எந்த நீதியும் கிடைக்கப்படவில்லை. அப்போ வடக்கு கிழக்கு மக்களை தென்னிலங்கை மக்களோட ஒப்பிட்டு பார்க்கறது தான் சர்வதேச நாடுகள் செய்கின்ற பிழை. அந்த ஆணையாளர் அதை கவனத்தில் எடுக்கணும்ன்றது தான் நாங்கள் வலியுறுத்தி போராட்டங்கள் ஊடாகவும் அல்லது அவங்களுக்கு அறிக்கைகள் ஊடாகவும் நேரில் எங்களோட சாட்சியங்களாகவும் அந்த ஆணையாளருக்கு நாங்கள் சமர்ப்பிச்சினாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் கைவிட மாட்டோம், உங்களோட நாங்கள் இருப்போம், இதுக்கான ஒரு தீர்வு வரும் என்று போட்டு கடைசியாக அவர் சொல்லப்பட்ட அறிக்கை எங்களுக்கு சரியான ஒரு வேதனையை தந்திருக்கிறது. ஏண்டா அவங்க ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும்போதும் ஒவ்வொரு வருஷம் அவங்க இருக்கிற காலப்பகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒரு காலதாமதத்தை கொடுக்குறாங்க. இந்த ஜனாதிபதி இருந்தும் அவர் எவ்வளோ வாக்குறுதிகளை சொன்னாலும் ஐநா கூட்டத்தொடர் நடக்கும்போது தான் அது முடிஞ்ச பிறகு அவங்களோட இது இப்போ நினைக்கலாம் மக்கள் எங்களுக்கான அச்சுறுத்தல் இன்னும் இல்லைன்னு சொல்லி இந்த 30ஆம் தேதி போராட்டத்துக்கு எனக்கு பின்னாலேயே ஆகல் விட்டுருந்தவங்க, எனக்கு பின்னாலேயே என்னை பற்றியே விசாரித்து கொண்டு எனக்கு பின்னாலேயே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இது வெளியுலகத்துக்கு இல்லை. அதனால் எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த அரசு வந்த உடனே எல்லா மாற்றங்களும் வந்துட்டுது, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் இதைத்தான் சர்வதேசமும் நம்புது. உண்மையிலேயே இது எல்லா தகவல்களும் சேகரிக்கப்படுது. ஒரு இறுக்கமான கட்டம் பெறக்குள்ள எங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கே தெரியாது. அப்போ அந்த நிலைமையில் தான் ஐநா ஆணையாளரும் இப்படியான ஒரு பாராபட்சமான அல்லது அவங்களோட வேலை திட்டங்களை பாராட்டி அவங்களுக்கான ஒரு கால அவகாசத்தை கொடுத்து இந்த 2 வருஷம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் உயிரோடு இருந்தால் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்துன்ற அந்த பொறுப்பை கூறுங்கன்னு தான் நாங்கள் கேட்போம். எங்களுக்கான இழப்பீட்டை தாங்க அதை தாங்கன்ட்டு நாங்கள் கேட்க போகிறது இல்லை. அது அரசாங்கம் எந்த உழைப்பாளியை கொண்டு போனால் அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. இப்படியான இறுக்கமான இந்த அசுவசம் சின்ன சின்ன கொடுப்பனவுகள் அதுகளுக்கான வாழ்வாதாரத்தை கூட டிஎஸ் ஆஃபீஸ் ஊடாகத்தான் அதை நித்தாடுறாங்க. அப்போ இந்த காணாமல் போன ஒரு அலுவலகம் மட்டக்களப்பில் இருக்குது. அந்த அலுவலகத்தில் கூப்பிட்டு மக்களை விசாரிக்க மக்கள் போக இல்லை. ஆனால் டிஎஸ் ஆஃபீஸ் வழியை கூப்பிட்டா அவங்க என்ன செய்வாங்க, மக்கள் என்ன செய்யும்,
பிரதேச சபையில் நாடு அங்கே தான் போகுங்கள் அதுகள். அதனூடாக இந்த OMP அலுவலகத்தை வலுப்படுத்துறதுக்கான தகவல்களை சேகரிக்கிறாங்க. சேகரித்து அவங்க ஒரு ஆளை சரி இந்த 7 வருஷத்தில் கண்டுபிடிச்சி தந்தவங்களா, அல்லது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை பொறுப்பு கூறினவங்களா, அல்லது குற்றவாளிகளை இனங்கண்டவங்களா, இல்லை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டவங்களா? நாங்கள் இந்த உள்ளக பொறிமுறையை நாங்கள் நம்புவதற்கு இப்போ இதுதான் நாங்கள் உள்ள காரணம். இதை சர்வதேச ஐநா ஆணையாளர் உட்பட சர்வதேச நாடுகளும் இந்த 47 உறுப்பு நாடுகளும் இதை புரிஞ்சு கொள்ளணும், எங்களோட வழிகளை தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் கேட்குற நியாயமான இந்த கோரிக்கைக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேணும். எங்களுக்கான ஒரு சர்வதேச சுயாதீன ஒரு பொறிமுறையை உருவாக்கி எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேணும். அதுக்காக எல்லா நாடுகளும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேணும் என்றதையும், அதே போன்று அரசு அதிகாரிகள் உட்பட அனைத்து பொதுமக்கள், அனைத்து செயற்பாட்டாளர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் எங்களுடைய இந்த நிலைமையை கவனத்திற்கொண்டு எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணையை ஏற்படுத்தி தர வேணும். அதற்காக உங்களுடைய ஆதரவுகளை எப்பொழுதும் வேண்டி நிற்கின்றேன். நன்றி. அரசாங்கம் இந்த விசாரணைக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கும். விளங்கல இந்த அரசாங்கம் இந்த விசாரணை தமிழ் கொடுக்கணும். இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? இது என்னென்னா ஆட்சிகள் மாறி மாறி போகுது. ஆனால் சிங்கள அரசு தான் இதுக்குள்ள தலைமைத்துவமாக நிற்கிது. அவங்களோட அரசை தக்க வைப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏனெண்டா குற்றவாளிகள்கிட்ட போய் நாங்கள் நீதியை கேட்க இயலாது. குற்றம் செய்தவர்கள் அவர்கள். இப்போ NPP அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த OMP அலுவலகம் வார நேரத்தில் சர்வதேச தலையீட்டோட அந்த அலுவலகம் அமையப்படணும் என்று கேட்டதுக்கு இணங்க, ஆனால் இந்த NPP அரசாங்கம் என்ன அதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தது. அந்த நேரம் அவங்க ஒரு இதாக இருந்து கொண்டு அவங்க அதுக்கு எதிர்ப்பை தெரிவித்தவங்க. அப்போவே எதிர்ப்பு தெரிவித்தவங்க இந்த ஆட்சியில் வந்து இருக்கிறவங்க இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த வழியிலையும் இடம் கொடுக்காது. ஏனென்றால் அவங்களோட பெரும்பான்மையின வாக்குகளை பெற்று அவங்களோட ஆட்சியை இன்னும் தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த மக்களுடைய நிலப்பாட்டை அவங்க அந்த அந்த வேலை திட்டத்தை தான் அவங்க பார்த்து அவங்களோட அரசாங்கத்தை தக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எந்த ஒரு நடந்த அநியாயங்களுக்கு எந்த ஒரு நீதியும் இந்த அரசாங்கமும் தரப்போகிறதில்லை. அவர் வரும்போது எங்களுக்கு சொல்லிக்கொண்டு தான் வந்தவர். பாதிக்கப்பட்ட அம்மாக்கள் ஒரு ஆள் காணாமல் போனால் எந்த அளவுக்கு எங்களுக்கு இது இருக்குமெண்டு நாங்கள் காணாமல் போனவர்களை பற்றி கேட்கவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி கேட்கின்றோம். இறந்தவர்களை பற்றி கொண்டு வந்து தாங்கன்னு நாங்கள் கேட்கவில்லை, காணாமல் கைகளில் கொடுத்தவர்களைத்தான் கேட்கின்றோம். இந்த வகையில் இந்த அரசாங்கம் அதை புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் 2 லட்சம் ரூபாயையும் கேட்கவில்லை, எங்களுக்கு எங்களோட உறவுகளுக்கு இழப்பீடையும் கேட்கவில்லை. அவர்களுக்கு என்ன நடந்தது என்றதைத்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இந்த விஷயத்துக்கு எப்பவும் இவங்க முடிவு தரத்துக்கு இந்த அரசாங்கம் இல்லை, சிங்கள அரசால் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கான இது கிடைக்க போகிறதில்லை. இவங்க இப்போ ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து ஒரு கால அவகாசத்தை கொடுத்தாலும் கூட அந்த கால அவகாசம் முடிகிற நேரத்தில் கூட எங்களுக்கான தீர்வு கிடைக்காம தான் இருக்க போகுது. நாங்கள் அதுக்கு பிறகும் சர்வதேச நீதியை தான் கேட்க போகிறோம். இப்போவும் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 2015 இருந்து சர்வதேச நீதி வேணும் என்று தான் நாங்கள் இத்தனை வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதுவும் சர்வதேசமும் பாராமுகமாக இருக்கிறது. எங்களுக்கு பாதிக்கப்பட்ட தரப்புகளாக எங்களுக்கு சரியான ஒரு மனவேதனையை தான் கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே அவங்க இதில் இந்த கடைசி இந்த கூட்டத்தொடர் முடிவில் அவங்க இடம்பெற அறிக்கை எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சாதகமான அறிக்கையாகவும் அமைய வேணும். அதை அமுல்படுத்தும் விதமாகவும் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது அல்லது அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு கிடைக்க வேணும். அதுக்காக சர்வதேசமும் பொறுப்போடு செயற்பட வேணும் என்பதை கேட்கின்றோம்.